அன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்ல வந்து நெறைய வாழைக்கா கிடந்துச்சு. ஓகே. இத வச்சு ஈவினிங் டைம்ல நல்லா சுட சுட வாழைக்கா பஜ்ஜி செய்யலான்னு சொல்லிட்டு, எங்க அம்மா வந்து நல்லா சீவுன்னு சீவ ஆரம்பிச்சுட்டாங்க. அது செம்மையா வந்திருந்தது. நல்லா தின்னா ஒரு மாரி சூப்பரா வந்திருந்துச்சு. அத பார்க்கும்போதே எப்படா பட்ஸ் ரெடி ஆகும் அந்த மாரி ஒரு ஃபீல் வந்து குடுத்துச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து ஷேப் வந்து எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நல்லா மாவு பிசையலாம்னு சொல்லிட்டு கடல மாவு, அரிசி மாவு, அந்த மாவு, இந்த மாவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். கடல மாவு, அரிசி மாவு, கொஞ்சோண்டு பெருங்காயம், வத்தப்பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சோண்டு தோசை மாவு இருந்தா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நல்லா கிரிஸ்பியா மொறு மொறுன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வழக்காம எடுத்து மாவுல பட்டும் படாமையும் முக்கி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தா சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆயிரும். பட் பஜ்ஜி வந்து சப்பி சப்பி வந்துருச்சு. புஷ்ஷுன்னே வரல. என்னடான்னு யோசிக்கும்போது தான் பார்த்தா சோடா உப்பு வந்து போட மறந்தாச்சு. ஓகே, சோடா உப்பு போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. கடைசியில வந்து கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு. அதில 2 அப்பளத்த பிச்சு போட்டு அதையும் பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டாச்சு.